ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்னா என்ன, ரேடியேட்டர் அப்புறம் வந்து எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ரேடியேட்டருக்கெல்லாம் என்னடா வீடியோ போடுற கண்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரேடியேட்டர் வந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் இல்லாமல் வண்டி ஓட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ஜின் சீஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரேடியேட்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாட்டி கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆகும். என்னடா ரேடியேட்டர் மெயின்டைன் பண்ணாட்டி என்ஜின் சீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேடியேட்டரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூலிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்ஸை பொறுத்தளவுக்கு 3 கூலிங் சிஸ்டம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு என்ஜின், செகண்டு பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு என்ஜின், தேர்டு பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு என்ஜின். ஏர் கூல்டு என்ஜினில் எப்படி வந்து கூலிங் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏர் கூல்டு அப்படிங்கிற வார்த்தையிலே அதோட மீனிங் இருக்குது. நார்மல் அட்மாஸ்பியரில் இருக்க ஏரில் தான் என்ஜினோட கூலிங்கே நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டமாக இருக்கு இல்லையா, இது பேர் தான் ஃபின்ச். இந்த ஃபின்ச் மூலியமாக தான் கூலிங் நடக்கும். இந்த ஃபின்ச்சில் வந்து என்ஜின்குள்ளே இருக்க ஹீட்லாம் வெளியே வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஃபின்ச் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனை வச்சு இந்த என்ஜினை வந்து கூல் பண்ணும். உள்ளே இருக்க ஹீட்லாம் இந்த ஃபின்ச்சுக்கு வரும்போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏர் படும்போது இந்த கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஏர் கூல்டு என்ஜின்லாம் 100 to 150 cc வரைக்கும் தான் இந்த ஏர் கூல்டு என்ஜின் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 350 cc ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கே ஏர் கூல்டு என்ஜின் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ராயல் என்ஃபீல்டு கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ட்ரெடிஷ்னாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காலத்து ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துலேயும் ஏர் கூல்டு என்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. அதையே இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏர் கூல்டு என்ஜின் ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபின்ச் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். நார்மல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஃபின்ச் நல்லாவே பெருசாக இருக்கும். அதனால 350 ccக்கு அது ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆயில் கூல்டு என்ஜினுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் கூல்டு என்ஜின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆயில்னா என்ஜின் ஆயில் தான். என்ஜின் ஆயில் மூலியமாக என்ஜின் வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகும். அது போக ஆயில் கூல்டு என்ஜினில் ஃபின்ச்சும் இருக்கும். ஃபின்ச் மூலியமாகவும் ஹீட் ரெடியூஸ் ஆகும், ஆயில் மூலியமாகவும் ஹீட் ரெடியூஸ் ஆகும். என்ஜின் ஆயிலோட சர்க்குலேஷன் முன்னாடி சின்னதாக ஒரு ரேடியேட்டர் மாதிரி இருக்கும். அந்த ரேடியேட்டர் வந்து என்ஜின் ஆயில் வந்து கூல் பண்ணும். அந்த என்ஜின் ஆயில் திரும்பி என்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகும். இப்படி தான் ஆயில் கூல்டு என்ஜினில் கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஆயில் கூல்டு என்ஜின் வந்து 150 to 200 cc செக்மெண்ட் பைக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 220லேயும் ஆயில் கூல்டு என்ஜின் தான். ஆனால் வந்து என்எஸில் கொடுக்காததுக்கு ரீசன் வேறு இருக்குது. என்எஸ்ஆர்எஸ் அந்த மாதிரி 200 cc செக்மெண்ட் பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற பைக். பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறங்கேட்டி இன்னும் கூலிங் சிஸ்டம் பெட்டராக கொடுக்கணும். அதனால் வந்து என்எஸில் வந்து ஆயில் கூல் சிஸ்டம் கொடுக்கல. பட் ஆனால் வந்து 220ல் அப்படி கிடையாது. 220யோட பவரும் அவ்வளோ கிடையாது. அதனால் வந்து 220ல் வந்து ஆயில் கூல்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லிக்விட் கூல்டு என்ஜினில் வந்து ஏர் கூலில் இருக்க மாதிரி எந்த ஒரு ஃபின்ச்சும் இருக்காது. ஆயில் கூலில் இருக்க மாதிரி ரேடியேட்டர் சைஸ் சின்னதாக இருக்காது, ரேடியேட்டர் சைஸ் பெருசாக இருக்கும். லிக்விட் கூல்டு என்ஜினோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கூலண்ட் இருக்கும். கூலண்ட் வந்து என்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகும். என்ஜினோட ஹீட்டை வந்து கூலண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணி வெளியே ரேடியேட்டர் மூலியமாக வெளியே வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து அதோட கூலண்ட்டோட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி திரும்ப என்ஜின்குள்ளேயே அனுப்பும். இப்படி தான் வந்து லிக்விட் கூல்டு என்ஜினில் கூலிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ வாங்க ரேடியேட்டரை பற்றி பார்க்கலாம். ரேடியேட்டர்னால் என்னென்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன மெக்கானிக்கல் டிவைஸ் தான். அந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின்லேருந்து வர ஹீட்டான கூலண்ட்டை வந்து கோல்டாக மாற்றி திரும்ப என்ஜின்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணும். இந்த மாதிரி தான் லிக்விட் கூல்டு என்ஜின் எல்லா வண்டியிலுமே ஒர்க் ஆகுது. லிக்விட் கூல்டு என்ஜின் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 200 cc செக்மெண்ட்டில் இருக்க பைக்கில் தான் லிக்விட் கூல்டு என்ஜின் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு என்ஜின் தான் மற்ற எல்லா என்ஜினும் கம்பேர் பண்ணும்போது கூலிங் சிஸ்டமில் பெட்டராக இருக்கும். அதனால தான் 200 ccக்கு மேலே இருக்க எல்லா பைக்லையும் லிக்விட் கூல்டு என்ஜின் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரேடியேட்டர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கும் ரேடியேட்டரோட பேக் சைடு. இந்த பேக் சைடில் தான் ரேடியேட்டரோட ஃபேன் இருக்கும். ரேடியேட்டரில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ளே இருக்க லைனாக இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து கூலண்ட் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். மேலே இந்த இன்னர் வால்வ் வழியாக போய் கூலண்ட் வந்து இந்த அவுட்டர் வால்வ் வழியாக வெளியே வரும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபின்ச் வந்து அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி அந்த கூலண்ட்டை வந்து கூல் பண்ணும். அப்போ வந்து அந்த ஃபேனும் சேர்ந்து ஓடுறங்கேட்டி இன்னும் வந்து கூலண்ட் வந்து கூல் ஆகும்.
இந்த கூலான கூலண்ட் வந்து திரும்ப என்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகும். அப்படியே தான் இதே ப்ராசஸ் தான் லிக்விட் கூல்டு என்ஜினில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கூலான கூலண்ட் வந்து திரும்ப என்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகி அந்த டெம்பரேச்சர் ஹீட்டான டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து ரேடியேட்டரில் சர்க்குலேட் ஆகும்போது திரும்ப ரேடியேட்டர் வந்து கூல் பண்ணும். கூலண்ட் வந்து திரும்ப கூலான கூலண்ட் வந்து என்ஜின்குள்ளே சர்க்குலேட் ஆகும்போது என்ஜினோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். இப்படியே தான் ப்ராசஸிங் வந்து லிக்விட் கூல்டு என்ஜினில் நடக்குது. ரேடியேட்டர் எவ்வளோ முக்கியமான பார்ட் வண்டியில் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ இருந்து ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பழகுங்க. ரேடியேட்ரு வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி கூலண்ட் லெவலாக கரெக்டாக செக் பண்ணாட்டி என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு 99.9% சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ரேடியேட்டரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேடியேட்டர் ஓட பர்பஸ் என்ன, ரேடியேட்டர் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேடியேட்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் கூட இல்லை. ரேடியேட்டரை பொறுத்தளவுக்கு ரேடியேட்டர் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வண்டியிலையும் ரேடியேட்டர் கார்டு கொடுக்கறதில்ல. பஜாஜ் பரவாயில்ல, ஏதோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் தான். பட் ஆனால் யமகா MT-15 R15 இன்பில்ட்டாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை. நீங்கள் வண்டி வாங்கினதும் உடனே வந்து ரேடியேட்டர் கார்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரேடியேட்டர் கார்டு வந்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதே மாதிரி ரேடியேட்டர் கார்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அப்புறம் வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து எந்த ஒரு கிராஷ்லேயும் உடையக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. சப்போஸ் ஏதாச்சும் கிராஷில் ரேடியேட்டர் கார்டு உடஞ்சி வந்து கண்டிப்பாக ரேடியேட்டரில் ஏறி ஃபின்ச்சை டேமேஜ் பண்ணிடும். அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் பார்த்து வாங்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கூலண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலண்ட் லெவலில் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ நீங்கள் காலையில் வண்டி எடுக்கும்போது டெய்லியும் செக் பண்ணுங்கள். லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பைக் வாங்குறீங்க அப்படின்னா எப்போ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் விடுவீங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போதோ எடுக்கும்போதோ அவங்கக்கிட்ட கேளுங்க, கூலண்ட் லெவல் எந்த இடத்துல இருக்குது, எப்படி நான் செக் பண்ணுறது, எவ்வளோ அதிகமாக இருந்தால் நல்லது, எவ்வளோ கம்மியாக இருந்தால் திரும்ப டாப்அப் பண்ணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து NSRSலாம் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். பட் R15 வந்து கீழே சைலன்சர் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டு லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கூலண்ட் வந்து எத்தனை பீரியட் ஒன்ஸ் மாற்றணும், டிப்ஸு, என்ஜின் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான்லேயும் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கூலண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டரில் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிலோமீட்டர்லாம் இல்லை, 1 year ஒன்ஸ் கூலண்ட் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா போதும். கூலண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 monthsலேயே மாற்றுறது பெட்டர். கூலண்ட் வந்து ரொம்ப முக்கியம் லிக்விட் கூல்டு என்ஜினில். இப்போ வந்து நீங்கள் புது வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து கூலண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிரும். அந்த லெவலை கரெக்டாக செக் பண்ணி திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ண வேண்டியதாக வரும். நான் என் வண்டியில் அப்படி தான் ஒரு டைம் ரீஃபில் பண்ணேன். அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. கூலண்ட்டோட லெவல் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா உடனே வந்து சர்வீஸ் சென்டர் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போய் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கூலண்ட் இல்லாமல் எப்போவுமே வண்டி ஓட்டாதீங்க. அப்புறம் வந்து கூலண்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறதில்ல, இந்த கலரில் தான் கூலண்ட் இருக்கணும். இதுவே வந்து ஒரு லைட் ரெட் அப்புறம் ப்ரௌனிஷ் கலரில் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூலண்ட் வந்து பழசாயிருச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். உடனே வந்து அந்த கலர் வரைக்கும்லாம் நீங்கள் விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கலர் மாறும்போதே நீங்கள் கூலண்ட் வந்து மாற்றுறது நல்லது. கூலண்ட் வந்து மோட்டோல் யூஸ் பண்ணுங்கள். மோட்டோல்லையும் கூலண்ட் வந்து வருது, மோட்டோல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி லிக்விட் மோலிங் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட் வைஸ் எது ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. மேக்ஸிமம் நான் வந்து கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் விடும்போதே சொல்லிடுங்க, இந்த மாதிரி ரேடியேட்டரில் வந்து ஃபோர்ஸாக தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அதனாலேயும் கூட ஃபின்ச் பெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஃபின்ச் வந்து ரேடியேட்டரில் இருக்கிறது பெண்ட் ஆகக்கூடாது. பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சின்ன கல் அடித்ததுனாலும் கண்டிப்பாக பெண்ட் ஆயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸாக நீங்கள் கழுவும் போதும் கூட தண்ணி அடிக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. NSலையும் RSலையும் 95 டிகிரி செல்சியஸில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 90 டிகிரி நார்மலாக ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அந்த ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வந்து வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி வைங்க.
கண்டிப்பாக ரேடியேட்டர் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்ச நேரத்தில். அதே மாதிரி ரேடியேட்டர் வந்து கரெக்டாக ஓடுதா அப்படி செக் பண்ணுங்கள். சப்போஸ் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடல அப்படின்னாலும் என்ஜின் கூலிங் சிஸ்டம் கண்டிப்பாக பாதிக்கும். என்ஜின் வந்து கூலே ஆகாது. சப்போஸ் வந்து அப்படி ஓடாமல் இருந்துச்சுன்னா இண்டிகேட் பண்ணும் என்ஜின் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகலை, அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்பீடோமீட்டரில் வந்து இண்டிகேஷன் காமிக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சும்மா பக்கத்தில் எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு வந்து ரேடியேட்டர் ஓடல அப்படின்னு நினைக்காதீங்க. என்ஜினோட டெம்பரேச்சர் 95 டிகிரியில் இருந்தால் தான் ஓடும். அதுவும் இப்போ கூல் சீசன் அப்படிங்கிறங்கேட்டி கொஞ்சம் லேட்டாக தான் ஓடும். நீங்கள் அதை நினச்சி எதுவும் பயந்துக்க வேண்டாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in next video.